கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி 27. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, தேவனுடைய சிசிடிவி. கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம். உலக கண்களும் பரலோக கண்காணிப்பும். நாம் வெளியே செல்லும் இடங்களில் எல்லாம் நீங்கள் கண்காணிப்பில் உள்ளீர்கள் என்ற இந்த எச்சரிக்கை வார்த்தையை பார்த்திருப்போம். பொது இடங்கள், வளாகங்கள் மற்றும் வீடுகள் என இந்த கண்காணிப்பாளன் ஒளிந்திருக்கும் இடத்தையே நம்மால் கணக்கிட முடியவில்லை. ஒரு சிறிய தவறு செய்தாலும் கச்சிதமாக தூக்கிவிடுகிறான். ஆனால் இந்த மனித கண்காணிப்பாளனின் கண்களை கூட சில சமயம் நம்மால் மறைக்க முடியும் அல்லது ஏமாற்ற முடியும். மனுஷர்களாகிய நாம் பரலோகத்தின் மிக பெரிய கண்காணிப்பில் உள்ளோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய கண்கள். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. செயற்கைக்கோளானது ஒரே நேரத்தில் முழு பூமியையும் கண்காணிப்பது போல கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவுகிறது. எனவே தேவனுடைய கண்கள் இன்றும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். மறைவின்றி நம்மை தேடும் நேசர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்யும் தவறுகள், பாவங்கள் எல்லாமே அவரால் பதிவு செய்யப்படுகிறது. அதே சமயம் கர்த்தரை நாள்தோறும் தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் உண்டோ என்பதாக அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கே ஒளிந்து கொள்ள முடியும்? நிலாவில் கூடாரம் போட்டாலும், செவ்வாய் கிரகத்தில் செட்டில் ஆனாலும் தேவன் அங்கேயும் இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார். தேவனுடைய கண்கள் மனுபுத்திரனான நம்மை கண்காணிக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்ட யோசேப்பு தான் தனியாக இருந்த போதும், பாவத்தின் சோதனைகள் வந்த போதும் தன் வாழ்க்கை முழுவதும் தேவ பயத்தோடு நடந்து கொண்டார். எனவே தேவ பயத்தோடு பாவத்துக்கு விலகி தேவனுடைய முகத்தை அனுதினமும் தேடுவோம். நினைவாய் நினைவாய் அவர் கண்கள் நோக்கட்டும் நம்மை. அவர் தேடும் மகனாய் மகளாய் மாறுவோம் நாமே. ஆமேன்.